வணக்கம் நேயர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சமீபத்தில் நடந்த மிக முக்கியமான தேசிய மற்றும் மாநில நிகழ்வுகளை பற்றி தான் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் உங்கள் பொது அறிவை வளர்க்க மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்திகள் வரப்போகிற தேர்வுகளில் கேள்விகளாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜல் ஜீவன் மிஷன் 2.0 மெகா திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் வழங்குவதற்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 18,123.005 கோடி ஆகும். இதில் முதற்கட்டமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு ரூபாய் 2,177.27 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் 46.71 லட்சம் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன. இதனுடன் தொடர்புடைய டிஎன்பிஎஸ்சி முக்கிய தரவுகள். ஜல் ஜீவன் இயக்கம் மத்திய அரசால் முதலில் 2019 ஆகஸ்ட் 15 அன்று தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிநபர் குடிநீர் குழாய் இணைப்பு, அதாவது ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன் வழங்குவதை இதன் முக்கிய இலக்காகும். இத்திட்டம் மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. 2019 ஆண்டில் நீர்வளம் மற்றும் கங்கை புனரமைப்பு அமைச்சகத்தையும் குடிநீர் மற்றும் துப்புரவு அமைச்சகத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த புதிய அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம். இந்திய உச்சநீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளனர். புது டெல்லியில் நடந்த விழாவில் இவங்களுக்கான பதவி பிரமாண உரை நிகழ்ந்தது. இந்த 5 புதிய நீதிபதிகளின் வருகைக்கு பின் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. தொடர்புடைய டிஎன்பிஎஸ்சி முக்கிய தரவுகள். அரசியலமைப்பு பகுதி. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 மத்திய அரசின் கீழ் உச்சநீதிமன்றம் பற்றி விவரிக்கிறது. அரசியலமைப்பு விதிகள். விதி 124 முதல் 147 வரை உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, சுதந்திரம், அதிகார வரம்பு மற்றும் செயல்பாடுகளை பற்றி தெளிவாக கூறுகிறது. நியமன அதிகாரம். இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். நீதிபதிகள் எண்ணிக்கையில் பரிணாமம். 1950 இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது மூல அரசியலமைப்பின்படி தலைமை நீதிபதியையும் சேர்த்து மொத்தமே 8 நீதிபதிகள் 1+7 மட்டுமே இருந்தன. தற்போது நிலுவையில் உள்ள வழக்குகளை கருத்தில் கொண்டு இதன் முழு பலம் 34 ஒரு தலைமை நீதிபதி +33 நீதிபதிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய பொருளாதாரம். WPI விசஸ் PPI மற்றும் நிதி நிலைமை. நாட்டின் பணவீக்கத்தை, விலைவாசி உயர்வை மிகவும் துல்லியமாக கணக்கிடும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள மொத்த விற்பனை விலை குறியீட்டுக்கு WPI பதிலாக உற்பத்தியாளர் விலை குறியீடு முறையை படிப்படியாக அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் மாதமான ஏப்ரலிலே நாட்டின் நிதி பற்றாக்குறை பட்ஜெட் இலக்கில் 21% விழுக்காட்டை எட்டியுள்ளது. மற்றொரு புறம் கடந்த 4 வர்த்தக தினங்களாக தொடர் சரிவை சந்தித்து வந்த இந்திய பங்குச்சந்தை தகவல் தொழில்நுட்ப பங்குகளின் எழுச்சியால் மீண்டும் மீட்சி பெற்றுள்ளது. பணவீக்க குறியீடுகள். இந்தியாவில் பணவீக்கத்தை அளவிட 2 முக்கிய குறியீடுகள் பயன்படுகின்றன. மொத்த விற்பனை விலை குறியீடு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலை குறியீடு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். வெளியிடும் அமைப்புகள். மொத்த விற்பனை விலை குறியீடு, இதனை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிடுகிறது. CPI மீன்ஸ் நுகர்வோர் விலை குறியீடு, இதனை மத்திய புள்ளியியல் அலுவலகம் CSO சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வெளியிடுகிறது. PPI மீன்ஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இதன் நோக்கம் இது உற்பத்தியாளர்களின் மட்டத்திலேயே பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை மாற்றத்தை கணக்கிடுவதால் WPI முறையை விட துல்லியமான பணவீக்க புள்ளி விவரங்களை வழங்க உதவும். அடுத்ததாக சர்வதேச நடப்பு நிகழ்வுகள். வங்கதேசம் மற்றும் ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஆட்சி மாற்றம். டென்மார்க் பொது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மெட்டே ஃப்ரெடேரிக்சன் 3வது முறையாக அந்நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார்.
நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இந்திய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக நம்ம நாட்டோட விலைவாசியை கணக்கிட கொண்டு வரப்போகிற புதிய உற்பத்தியாளர் விலை குறியீடு முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.